சாந்தி. 12/5/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாரதவாசிகள் துக்கம் அடைய காரணம் என்ன? பாரதவாசிகள் துக்கம் அடைய காரணம் என்ன? உத்தர் பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, முதலில் 16 கலைகள் சத்கதி. முதலில் 16 கலைகள்ல சத்கதி, பிறகு 14 கலைகள் சத்கதி, பிறகு துவாபரயுகத்தில் இருந்து வாம மார்க்கம், அதாவது இறங்கும் மார்க்கம், கீழான நிலை ஆரம்பமாகும் போது பாரதவாசிகள் துக்கம் உடையவர்களாக ஆரம்பிக்கிறார்கள். அனைவரையும் துக்கம் உடையவர்களாக ஆக்கியது ராவணன். மேலும் அனைவரும் ராவணன் வழிப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். பாரதவாசிகள் துக்கம் அடையறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் 16 கலைகள் இருந்தது, நல்ல சத்கதியில் இருந்தோம். பிறகு 14 கலைகளையும் சத்கதி தான். பிறகு துவாபரகம் வரும்போது வாம மார்க்கம், அதாவது இறங்கும் மார்க்கம், கீழான நிலை வரும் ஆரம்பமாகும் போது பாரதவாசிகள் துக்கம் உடையவர்களாக ஆரம்பம் ஆகிவிட்டார்கள். அனைவரையும் துக்கம் உடையவராக ஆக்கியது யாரு? ராவணன். மேலும் அனைவரும் ராவனுடைய வழிபடி நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, எது நினைவில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்? எது நினைவில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்? நாம் சாந்திதாம வாசிகள் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன விஷயம் நினைவு இருக்கணும்? நாம சாந்திதாம நிவாசிகள், பரந்தாமத்துல வசிக்கக்கூடியவங்க. நம்ம சாந்திதாம நிவாசிகள் என்பது நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, நீங்கள் யார்? மேலும் என்ன சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? மேலும் என்ன சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? பாபா சொல்றாரு, உண்மையிலும் உண்மையான குலவிகள் விதவிதமான புழுக்களை தனக்கு சமமாக குலவி ஆக்குகிறது. அதுபோல நீங்களும் மனித நிலையிலிருந்து தேவதையாக்குகிறீர்கள். உண்மையிலும் உண்மையான குலவிகள் நீங்க தான். எப்படி அந்த குலவி விதவிதமான புழுக்களை தனக்கு சமமாக குலவியாக்குகிறது, அதுபோல நீங்களும் மனித நிலையிலிருந்து தேவதை ஆக்குகிறீர்கள். நாலாவது கேள்வி, யாருக்கு பகவான் கிடைப்பதில்லை? யாருக்கு பகவான் கிடைப்பதில்லை? அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, பல இடங்கள் சென்று அலைந்து ஏமாற்றம் அடையக்கூடியவர்களுக்கு, பல இடங்கள் சென்று அலைந்து திரிந்து ஏமாற்றம் அடையக்கூடியவர்களுக்கு பகவான் கிடைப்பதில்லை. அஞ்சாவது கேள்வி, எப்பொழுது விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் ஆக முடியும்? எப்பொழுது விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் ஆக முடியும்? ட்ரஸ்டி தன்மையின் நினைவின் மூலம், ட்ரஸ்டி தன்மையின் நினைவின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரே சீராக மனநிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான், ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள்தான் விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் ஆக முடியும். விடுபட்டவர் மற்றும் அன்பானவர்களாக ஆக முடியும். fill in the blanks. பரம்பிதா பரமாத்மாவை தான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மாவை தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தந்தை உங்களுக்கு டேஷ் கொடுப்பதற்காக மீண்டும் வந்துள்ளார். தந்தை உங்களுக்கு
எல்லையற்ற சுகத்தை கொடுப்பதற்காக மீண்டும் வந்துள்ளார். மூன்றாவது, நேரடி குழந்தைகளாகி டேஷ் எடுங்கள். நேரடி குழந்தை அல்லது சொந்த குழந்தையாகி டேஷ் எடுங்கள். பாபா சொல்றார், சொந்த குழந்தையாகி முழுமையான ஆஸ்தியை எடுங்கள். நான்காவது, டேஷ் மற்றும் டேஷ் சமமாக வைப்பதுதான் டேஷின் அடையாளம் ஆகும். டேஷ் மற்றும் டேஷை சமமாக வைப்பதுதான் டேஷின் அடையாளம் ஆகும். அதுக்கு பாபா சொல்றாரு, திருப்தி மற்றும் சரளத்தன்மையின் திருப்தி மற்றும் சரளத்தன்மையை சமமாக வைப்பதுதான் உயர்ந்த ஆத்மாவின் அடையாளம் ஆகும். அஞ்சாவது, நிச்சயம் இருந்தால் டேஷ் ஆக முடியும். நிச்சயம் இருந்தால் முழுமையான உதவியாளர் ஆக முடியும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.